நான் டிஐயோட பேசிக் தான் சொல்லி தரப்போறேன். ஒரு பேசிக்கான சரியா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு டிஐனா என்ன? சரியா? அதுல 3 விதமான டிஐ வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். டைரக்ட்டா குடுத்துருக்கிறது, கிராஃப் வச்சு குடுத்துருக்கிறது, கேஸ்லெட் வச்சு குடுத்துருக்குது. இன்கேஸ் நீங்க வந்து பேங்கிங் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்டின்னா இந்த வீடியோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து ஒரு பேசிக், ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியா நான் சொல்லியிருக்கேன். இதுனா என்னதுன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருக்கேன். எப்படி சம் கேட்பாங்கன்னு குடுத்துருக்கேன். அதுதான் இந்த வீடியோல இருக்க போது. இது என்ன அப்படின்னா, கேஸ்லெட் டிஐன்னு சொல்லுவாங்க. டிஐ அப்படின்னா ஒரு டேபுலர் காலமோ இல்ல ஒரு கிராஃபோ குடுத்து உங்களுக்கு வேல்யூவ டைரக்ட்டா குடுத்து அதுலேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாரி அந்த பேராகிராஃப்லயே ஆன்சர் இருக்கும். அதே மாரி கேஸ்லெட் என்ன அப்படின்னா, அந்த டேபுலர் காலத்துக்கு பதிலா நம்மட்ட வந்து இப்படி லைனா குடுத்துருவாங்க. நம்ம டேபுலர் காலம் ஃபார்ம் பண்ணி சம்ம வந்து நம்ம செய்யணும். சரியா? இது என்னன்னு ஃபர்ஸ்ட்டு நான் சொல்றேன். எப்படி செய்யலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு ரீட் பண்ணலாம். தேர் ஆர் 4 ஹாஸ்டல்ஸ் ஏபிசிடி. சரியா? அப்போ ஒரு டேபிள் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஹாஸ்டல் என்னது? ஏபிசிடி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அப்புறம் இன் ஹாஸ்டல் ஏ நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஆர் 120 அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். சரி, அப்போ இங்கே பாய்ஸு கேர்ள்ஸுன்ற 2 பேர் வந்திருக்கு. சில்ட்ரன் எதுவும் வந்திருக்கா? வரல. அப்போ 2 தான் இருக்க போகுது. இப்போ பாய்ஸு கேர்ள்ஸு. சரிங்களா? இதுதான் அந்த டேபுலர் காலம் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ அவங்க கொடுத்துருக்கத வச்சு ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். இங்கே எத்தனை அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணுவோம். ஹாஸ்டல் ஏக்கு நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஆர் 120. நேராக கொடுத்துட்டாங்களா? பாய்ஸ் எவ்வளோ? 120. சரியா? அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோவா? ஆர் 30% மோர் தேன் ஆஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஹாஸ்டல் பி. பியில் கேர்ள்ஸ் எத்தனை இருக்காங்களோ அவங்கள விட இங்கே ஏல இருக்க கேர்ள்ஸ் 30% அதிகம். சரியா? பியில் கேர்ள்ஸ் எத்தனை இருக்காங்களோ, இந்த ஹார்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹார்ட்டை விட ப்ளஸ் 30% தான் யாருன்னா ஏவோட கேர்ள்ஸ் தான். புரிஞ்சுதா? இந்த லைனுக்கான அர்த்தம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இன் ஹாஸ்டல் பி. சரியா? நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஆர் டபுள் தென் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். சரியா? கேர்ள்ஸ் வந்து 10 பேராக இருந்தால் பாய்ஸ் வந்து 20 பேராக இருப்பான். இப்போ பியில் கேர்ள்ஸ் நான் ஒரு ஹார்ட் வச்சுருக்கேன். அப்போ இந்த பாய்ஸ் என்னவா இருப்பான்? 2 ஹார்ட்டாக இருப்பான். இதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன் ஹாஸ்டல் சி நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஆர் 100 மோர் தென் தட் ஆஃப் பாய்ஸ் இன் ஹாஸ்டல் ஏ. ஹாஸ்டல் ஏல எத்தனை பேர் இருக்காங்களோ பாய்ஸு, அதை விட 100 பாய்ஸு சியில் அதிகமாக இருக்கானா. ஏல எத்தனை? 120 இருக்குது. இதோட 100 கூடுனா எவ்வளோ? 220. இதெல்லாம் புரியும்ல? 120 ப்ளஸ் 100. இங்கே வந்து பாய்ஸ் வந்து 220. சரியா? அண்ட் டோட்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் சி இஸ் 1000. சரியா? சியில் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் கூட்டினா 1000 வருதான். சி இந்தா இருக்குது, பாய்ஸும் கேர்ள்ஸு. இப்போ இவங்க டோட்டல் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கே 1000 வருதான். மொத்தம் 1000. சரியா? அதில் பாய்ஸ் 220 நான் மைனஸ் பண்ணேன், எனக்கு கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கிடச்சிருவாங்களா? இப்போ இங்கே கேர்ள்ஸ் எவ்வளோ வரும்? 780. கேர்ள்ஸ் எவ்வளோ? 780. இது நம்ம கண்டுபிடிச்சோம். அவங்க இப்படி கொடுத்துருப்பாங்க, சுற்றி வளைச்சி கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் இந்த டேட்டாவெல்லாம் ஃபில் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் இன் ஹாஸ்டல் டி நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் 182 மோர் தென் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஹாஸ்டல் ஏ. ஹாஸ்டல் ஏல இருக்க பாய்ஸை விட ஹாஸ்டல் டியில் 182 பேர் அதிகமாக இருக்கான். ஏல 120, அவனோட 182 கூட்டுனா டியில் இருக்க பாய்ஸு எனக்கு கிடச்சிருவாங்க. இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா 302. இப்போ டியில் பாய்ஸோட கணக்கு என்னது? 302. இது டோட்டல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஆஃப். சரியா? ஏ அண்ட் ஹாஸ்டல் டி. ஹாஸ்டல் ஏ அண்ட் தட் ஆஃப் ஹாஸ்டல் டி இஸ் 223. ஆவரேஜ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏவோடைய கேர்ள்ஸும் டியோட கேர்ள்ஸோட
ஆவரேஜ் தான் எனக்கு 223. ஆவரேஜ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன். சரியா? இது ஒரு ஆள். சரியா? இது ஒரு ஆள். ஆவரேஜ்னா என்னென்னா எத்தனை மனுஷங்களோ அவங்க கொண்டு வந்த பொருளை வச்சு டிவைட் பண்ணுறது. இவர் ஒரு 10 பொருள் கொண்டு வந்திருக்கான், இவர் ஒரு 20 பொருள் கொண்டு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டையும் ஆட் பண்ணி 30 பொருள்னு போட்டு அவங்க பொருளெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எத்தனை மனுஷங்களோ அவங்களால டிவைட் பண்ணுறது. சரி, அப்படி வர்ற வேல்யூ தான் எனக்கு ஆவரேஜ். இப்போ இங்கே எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஏவோட கேர்ள்ஸ் எவ்வளோன்னு தெரியல, அதான் நான் பொருள்னு சொல்கிறேன். டியோட கேர்ள்ஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. அந்த 15ன்ற வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு இதில் என்னென்ன தெரியுது, இந்த 15க்கு பதிலாக 223ன்னு தெரியுது. எத்தனை மனுஷங்க, ஏவோட கேர்ள்ஸ் டியோட கேர்ள்ஸ். இப்போ ரெண்டு தான். சரியா? எத்தனை பேர் நமக்கு தெரியல. அப்போ இதை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், இது இங்கிட்டு மல்டிபிளில் போகும். எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 223. அப்போ ஏவோட கேர்ள்ஸையும் டியோட கேர்ள்ஸையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 446. புரிஞ்சுதா? ஆவரேஜ்னால் என்னது அப்படின்னா எத்தனை மனுஷங்களோ அவங்க கொண்டு வந்த பொருளெல்லாம் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுற வேல்யூ தான் ஆவரேஜ். சரிங்களா? இப்போ எனக்கு என்ன கொடுத்தாங்க, இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பேசிக்காக அந்த கேஸ்லெட்டுன்றது ஒரு ரீசனிங்கில் பசில் சால்வ் பண்ணுற மாதிரி தான். சரியா? நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஹாஸ்டல் டி இஸ். சரியா? டியோட பாய்ஸ் என்னவா, இஸ் 98 லெஸ் தென் த பாய்ஸ் இன் ஹாஸ்டல் பி. டியோட பாய்ஸு, சரியா, பியோட பாய்ஸை விட இவனை விட இவன் 98 கம்மியாக இருக்கான். சரியா? அப்படின்னா இவன் 100 இருந்தான் அப்படின்னா இவனை வந்து நான் 98 கழிச்சா மிச்சம் வர வேல்யூ தான் எனக்கு டியோட பாய்ஸு. சரியா? இப்போ பியோட பாய்ஸ் தெரியுமா, 2 ஹார்ட் எனக்கு தெரியாது. இது எல்லாமே டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, உல்ட்டாவாக கொடுத்துருப்பாங்க. சரியா? ஏதோ ஒரு வேல்யூலேருந்து 98 கழிச்சதுனால தான் எனக்கு 302 வந்திருக்கு. புரிஞ்சுதா? நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஹாஸ்டல் டி. சரியா? அவன் 98 லெஸ் தென் த பாய்ஸ் இன் ஹாஸ்டல் பி. இந்த 2 ஹார்ட்டை விட 98 மைனஸ் பண்ணால் தான் எனக்கு என்ன வருது, 302 வருது. இப்போ எனக்கு இந்த 2 ஹார்ட்டு தான் வேணும். -98 அங்கிட்டு போகிறப்ப +98 ஆயிடுச்சு. அப்போ எனக்கு இந்த 2 ஹார்ட்டோட வேல்யூ என்னது, 400. போடுவோமா? 2 ஹார்ட்டோட வேல்யூ 400. அப்போ ஒரு ஹார்ட்டோட வேல்யூ என்ன, 200. இப்போ இதை ஃபில் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னும் யார் யார் கிடைக்கணும், ஏவோட கேர்ள்ஸும் டியோட கேர்ள்ஸும் தான் எவ்வளோன்னு நமக்கு தெரியலை, அதை தான் நம்ம போடணும். இருக்குது, ஏவோட கேர்ள்ஸையும் டியோட கேர்ள்ஸையும் கூட்டினா 446ன்னு இருக்கா. நெக்ஸ்ட்டு வேறு எந்த க்ளூ இருக்குது, இது ஹார்ட் ப்ளஸ் 30% தான் ஏவோட கேர்ள்ஸோட வேல்யூ. ஹார்ட்டோட வேல்யூ என்னது, 200. சரியா? 200 ப்ளஸ் இந்த 200ஓட 30% எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். 200க்கு 10% வந்து 20. அப்போ 30% என்னது, 60. சரிங்களா? 200ல் எத்தனை 10 இருக்கோ அதுதான் 10%க்கான வேல்யூ. 200ல் எத்தனை 10 இருக்குது, 20 10 இருக்குது. சரியா? அப்போ 30%னா என்ன பண்ணுவோம், இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். சரியா? இந்த ஹார்ட்டோட வேல்யூ 200. இந்த 200 ப்ளஸ் 200ஓட 30% எவ்வளோ, 60. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா ஏவோட கேர்ள்ஸோட வேல்யூவான். அப்போ 260. இப்போ இங்கே என்ன வரப்போகுது, 260. சரியா? என்ன கொடுத்துருக்கோங்க, ஏவோட கேர்ள்ஸையும் டியோட கேர்ள்ஸையும் கூட்டினா 446. சரியா? அப்போ ஏவோட கேர்ள்ஸ் வேல்யூ எனக்கு தெரியுமா, 260. 260ஐயும் ப்ளஸ் டியோட கேர்ள்ஸையும் கூட்டினா எனக்கு 446. டியோட கேர்ள்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், இது இங்கிட்டு மைனஸில் போயிடும். 446 மைனஸ் 260. இப்போ வேல்யூ என்ன வரும், 6 8 186. இப்போ இவங்களோட வேல்யூ எவ்வளோ, 186. சரிங்களா? இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோமா, பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோமா.
கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா இந்த இது ரெண்டையும் கூட்டி இங்கே டோட்டல்னு போட்டுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுலேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கேட்டுட்டு இந்த ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஒரு மார்க். நம்ம ஒவ்வொரு சம்மையும் செஞ்சு இதுக்கு நம்ம ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். நான் இதில் ஏதாவது ஒரு சம் வந்து செஞ்சு காட்டுறேன். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டுகெதர் இன் பி அண்ட் பி டு தட் ஆஃப் ஹாஸ்டல் சி. சரியா? ரேஷியோ ஆஃப் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசியில் பாய்ஸை ஆட் பண்ணிக்கிறணும், ரேஷியோ போட்டுட்டு பிசியில் கேர்ள்ஸ் ஆட் பண்ணிக்கிறணும். பண்ணுவோமா? பிசியிலே பாய்ஸ் ஆட் பண்ணால் என்னது? 400 220 ஆட் பண்ணால் 620 இஷ்டு. இதில் கேர்ள்ஸ் ஆட் பண்ணால் என்னது? 980. இப்போ இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சரியா? அவ்வளோதான். 31:49 இதுதான் இதோட ரேஷியோ. சரிங்களா? டிஐ வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் அரித்மெட்டிக் எல்லா கான்செப்டும் தெரிஞ்சிருக்கணும். பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜு, சரிங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கேஸ்லெட் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். சரியா? அவ்வளோதான். பேர் கிராஃப் டிஐன்னு சொல்லுவாங்க. சரியா? இங்கிட்டு கொடுத்துருக்கிறதுலாம் வேல்யூ. இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்க போகிற வேல்யூவானா கிடையாது. இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். மொத்தம் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஏபிசிடிஇன்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிட்டிஸ் இருக்குது. 5 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்ன்னு கொடுத்துருவாங்க. இப்போ இதெல்லாம் என்னது? சிட்டியோட பேரா. ப்ளூ கலர் கோடெல்லாம் ஆம்பளைங்க, மேல். ஆரஞ்சு கலர் கோடெல்லாம் ஃபீமேல். சரிங்களா? இப்போ ஏல ப்ளூ கலர் கோடு எங்கே இருக்குது? 300ல் இருக்குது. அப்போ ஏல மேல் பாப்புலேஷன் வந்து 300. ஏல ஆரஞ்சு கலர் கோடு எங்கே இருக்குது? 400ல் இருக்குது. அப்போ ஃபீமேல் பாப்புலேஷன் என்னது? 400. இப்போ இதை வச்சு நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சிட்டிஸ்லாம் இங்கிட்ட எழுதிக்கோங்க. ஏ பி சி டி இ 5 சிட்டிஸ் எழுதியாச்சா? இப்போ இதில் மேலு ஃபீமேல்னு 2 இருக்க போகிறாங்க. இப்படி போட்டுட்டு லைன் போட்டுக்கோங்க. சரி, அப்படி லைன் போட்டாச்சா? இப்போ ப்ளூ வந்து மேல், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறணும், நல்லா பார்த்துக்கிறணும். ஏல ப்ளூ கலர் எவ்வளோ? 300. சரியா? ஏல ஃபீமேல் எவ்வளோ? கரெக்டாக 400ல் இருக்கா? அப்போ 400. நெக்ஸ்ட்டு பியில் ப்ளூ கலர் எவ்வளோ? இதெல்லாம் கரெக்டாக அந்த 300 400க்கு நேராக இருந்துச்சு. இது எங்கே இருக்குது? 500க்கும் 600க்கும் நடுவில் இருக்குது. கரெக்டாக நடுவில். 500க்கும் 600க்கும் கரெக்டாக நடுவில் இருக்க வேல்யூ என்னது? 550. அப்போ பியில் மேலோட வேல்யூ 550. அதே மாதிரி ஃபீமேல் எங்கே இருக்குது? 400க்கும் 500க்கும் நடுவில் இருக்குது. அப்போ இதோட வேல்யூ 450. இது 550, இது 450. அடுத்து சி. சியில் ப்ளூ கலர் மேல் எவ்வளோ? கரெக்டாக 500க்கு நேராக இருக்கா? இப்போ 500. ஃபீமேல் எவ்வளோ? கரெக்டாக 400க்கு நேராக இருக்கா? இப்போ 400. மேல் வந்து 500, ஃபீமேல் வந்து 400. நெக்ஸ்ட்டு டியில் மேல் எவ்வளோ? 400க்கும் 500க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 450. ஃபீமேல் எவ்வளோ? 500க்கும் 600க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 550. இது 450, இது 550. அடுத்து ஈயில் எவ்வளோ? கரெக்டாக 300க்கும் 400க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 350. மேல் 350. நெக்ஸ்ட்டு ஃபீமேல் கரெக்டாக 500 கோட்லேயே இருக்கா? அப்படி இந்த கோட்லேருந்து நேராக பாருங்கள் 500ல் இருக்கா? அப்போ இவங்க 500, இது 350. அவங்க கொடுத்த இந்த லைன் கிராஃபை நம்ம இப்படி டேபிளாக ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டோம். சரிங்களா? இதுக்கப்புறம் இதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னா மேலையும் ஃபீமேலையும் கூட்டினா தான் டோட்டல் பாப்புலேஷன். அப்போ நம்ம இங்கே டோட்டல் எழுதிக்கலாம். 300 400 கூட்டினா 700. இது ரெண்டையும் கூட்டினா 1000. இது ரெண்டையும் கூட்டினா 900. இது ரெண்டையும் கூட்டினா 1000. இது ரெண்டையும் கூட்டினா 850. சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 5 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? By what percentage total population of city A is more or less than D?
டியோட டோட்டல் பாப்புலேஷனை விட ஏவோட டோட்டல் பாப்புலேஷன் எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டி ஏவை பற்றி பேசியிருக்காங்களா? டியோட டோட்டல் பாப்புலேஷன் 1000, ஏவோட டோட்டல் பாப்புலேஷன் 700. இங்கே மோர் தென் லெஸ் தென்னு சொல்லிட்டு அடுத்து யாரை கொடுத்துருக்காங்களோ அவங்கள இருந்து தான் இவங்க மேலே இருக்கவங்க எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. டியை விட ஏ எவ்வளோ கம்மி அல்லது டியை விட ஏ எவ்வளோ அதிகம்? டி 1000, 1000 700 கம்மியா இல்லையா? கம்மி. அப்போ டியை விட ஏ எவ்வளோ கம்மின்றத நம்ம கொஸ்டின். இதுக்கு எவ்வளோ கம்மி? 300 கம்மி. சரியா? 1000க்கு 10% எவ்வளோ? 100. அப்போ 300 எவ்வளோ? 30. அப்போ ஆன்சர் என்னது? 30%. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான சம்மு. பேசிக்காக ஒரு கேஸ்லெட்டு இல்லை ஒரு வந்து லைன் கிராஃப்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்ஸ் போட போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எப்பயுமே ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே வேகமாக போய் டிஐ எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த டிஐ அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நமக்கு நிறையா மார்க் கிடைக்கும். அவ்வளோதான். டிஐலேயே டைரக்ட் கொஸ்டின்னு சொல்லுவாங்க. இதில் யார் யாருன்னு கொடுத்துட்டாங்க, டோட்டல் பாப்புலேஷன் கொடுத்துட்டாங்க, ஃபீமேல் பாப்புலேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் நமக்கு இவ்வளோ இதை கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஏதோ ஒருவோட கட்டத்தை தான் ஃபில் பண்ண போகிறோம். யாரோட கட்டம்? மேல் பாப்புலேஷனோட கட்டத்தை தான் ஃபில் பண்ண போகிறோம். பண்ணுவோமா? கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ப்ரிலிம்ஸில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதணுமான்னு கேட்டால் கிடையாது. சரி, இப்போ நான் சொல்லித்தரதுக்காண்டி ஒவ்வொன்றா எடுத்து எழுதுகிறேன். நீங்கள் ப்ரிலிம்ஸில் டெஸ்ட்டு போடுறப்ப மேல் மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பார்க்கு ஃபஸ்ட்டு ஏ பார்க்கு, பி, சி, டி, ஈன்னு பார்க் இருக்குது. இதில் ஒவ்வொன்றிலையும் டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்களா? 400, 500, 700, 800, 900. 400, 500, 700, 800, 900ன்னு கொடுத்துட்டாங்களா? சரியா? இப்போ அடுத்து ஃபீமேல் மேலுன்னு ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இது டோட்டல் ஃபீமேல் மேல். ஃபீமேல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதுகிறேன். 150, 200, 350, 450, 500. சரியா? இப்போ ஃபீமேல் இவ்வளோ, மேல் எவ்வளோன்னு தெரியாது, டோட்டல் எவ்வளோன்னு கொடுத்தாங்க. டோட்டல்லேருந்து ஃபீமேலை மைனஸ் பண்ணால் நம்ம மேல் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டோட்டல்லேருந்து இதை மட்டும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு மேல் கிடச்சிரும். மைனஸ் பண்ணுவோமா? 400லேருந்து 150 போச்சுன்னா என்னது? 250. 500லேருந்து 200 போச்சுன்னா என்னது? 300. 700லேருந்து 350 போச்சுன்னா என்னது? 350. அப்படியே பாதி பாதியாக இருக்காங்க. 800லேருந்து 450 போச்சுன்னா என்னது? 350. சரி, அப்போ 800ல் பாதி என்னது? 400. இங்கே ஒரு 50 மட்டும்தான் எடுத்துட்டாங்க. அப்போ மிச்சம் 350 இருக்கும். அப்படியும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். 900லேருந்து 500 போச்சுன்னா என்னது? 400. இப்போ நம்ம மேல் கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த டேபிளில் மேல் நமக்கு கொடுக்கல, நம்ம தான் மேல் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் ஒரு டேபிளை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். சரிங்களா? 5 சம் கொடுப்பாங்க. நான் ஒரு சம் மட்டும் செஞ்சு காட்டுறேன். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மேல் பாப்புலேஷன் இன் பார்க் ஏ அண்ட் டி? சரியா? ஏ அண்ட் டி டுகெதர் அப்படின்னா ஏவையும் டியையும் மேல் பாப்புலேஷனை கூட்டிக்கிட்டு ரேஷியோ வச்சுட்டு ஃபீமேல் பாப்புலேஷன் அண்ட் பி அண்ட் இ, பி அண்ட் இயோட ஃபீமேல் பாப்புலேஷனை ஆட் பண்ணி இங்கிட்டு ரேஷியோக்கு இங்கிட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஏடியோட மேல் பாப்புலேஷன் எவ்வளோ? ஏ டியோட மேல் பாப்புலேஷன் எவ்வளோ? 600 ரேஷியோ வச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட்டு பி அண்ட் இயோட ஃபீமேல் பாப்புலேஷன் எவ்வளோ? பிஇ அதோட ஃபீமேல் பாப்புலேஷன் எவ்வளோ? இது நம்ம இதில் என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா கரெக்டாக எடுக்கணும். மேல் எடுக்க சொன்னாங்கன்னா மேல் எடுக்கணும். யாரோடைய மேல் யாரோட ஃபீமேல்னு கரெக்டாக பார்த்து எடுக்கணும். சரி, இப்போ இதுவும் அப்போ 700. இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன? 6:7. ஆன்சர் வந்து என்னது? 6:7. நம்ம ஒரு டிஐ செய்கிறப்ப ரொம்ப கவனம் தான் தேவை. ஈஸியாக செஞ்சிடலாம் கான்செப்டெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா. ஆனால் கவனமாக செய்ய வேண்டிய இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் விடுவோம். ஏக்கு பதிலாக நான் பியோட வேல்யூவை கூட்டிட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக வராது. சரிங்களா? அதையும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை போய் அதான் கரெக்டான ஆன்சர் நம்ம போட்டுருவோம். சரிங்களா? அப்போ கவனமாக செய்யணும்.